உங்க வீடு எங்க இருக்குமா? எங்க வீடு வேளாங்கண்ணி தான், வாடகைக்கு வீடு. வாடகை வீடு. வணக்கம்மா. வணக்கம். சத்தமா பேசுங்க. வணக்கங்க. சாப்பிட்டீங்களா இல்ல? டிஃபன் சாப்பிட்டேன். ரொம்ப வெயிலா இருக்கும். ஆமா ஆமா. சத்தமா பேசுமா. சத்தமா தான் பேசுறீங்க. நீங்க பேசுறது மக்கள் பாப்பாங்க, அதனால சத்தமா பேசுறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் உங்களுடைய கஷ்டம், நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்ட்டு. எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்றீங்க? நாங்க 20 வருஷமா வேலை. மறந்துட்டு உங்க பேர் என்ன? சுமதிங்களா? எத்தனை பசங்க உங்களுக்கு? 3 பொண்ணு 1 பையன். 3 பொண்ணு 1 பையன். வீட்டுக்காரங்க வேலை செய்யறாரு? வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. வீட்டுக்காரர். வீட்டுக்காரர் இல்லாமலே அந்த 3 பசங்க 1 பையன் 4 பசங்களுக்கு நீங்க தான் முழுசா அவங்கள கவனிக்கணும். சரி, இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த பஜ்ஜி எல்லாம் போடுறீங்க இல்லையா? அந்த பஜ்ஜி வந்து என்ன பஜ்ஜி இது? மிளகா பஜ்ஜி. சரி, மிளகா பஜ்ஜி ஒரு பஜ்ஜி என்ன ரேட்டு விற்பீங்க? மிளகா பஜ்ஜி 1 ரூபாய். 10 ரூபாய் விற்பீங்களா? நல்ல ரேட். 10 ரூபாய் போது ஒரு வியாபாரம் ஆகுதுங்களா உங்களுக்கு? வியாபாரம் கூட்ட சமயத்துல ஆகும், கூட்டம் இல்லாதப்ப தோராயமா எவ்வளவு ஒரு நாளைக்கு ஆகும் உங்களுக்கு? கூட்டம் அது வேளாங்கண்ணி வியாபாரம் இப்படி சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு இப்ப இந்த கூட்டம் ஏறுதா, ஒரு நாளைக்கு 1000 2000 வியாபாரம் நடக்கும். அப்ப அதே கூட்டம் இல்லாதப்ப 100 200 கூட நடக்கும். ஒரு நாளைக்கு 100 200 வச்சு குடும்பத்தை எப்படி காப்பாத்துவீங்க? குடும்பம் பண்ண முடியாது. ஆனா அது சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வந்து வருவோம். இதை விட்ட வேற ஏதாவது தொழில் செய்றீங்களா? வேற எதுவும் தொழில் இல்லை அப்படிங்களா? அப்போ இதுதான் உங்க குடும்பத்துக்கு ஜீவாதாரம். சரி, வீட்டுக்காரர் இல்லைன்றீங்க, 4 பசங்கன்றீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா பசங்க? எங்க வீட்டுக்காரர் இறந்தாரு. இந்த கடை தான், பத்தி கடை தான் வச்சிருந்தாரு. நான் தான் இப்ப இறந்து போய் 4 வருஷம் ஆகுது. எங்க பொண்ணு 3 பொண்ணு. 3 பொண்ணுல 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுங்கெல்லாம் என்ன பாக்கும், பொண்ணுங்க வந்து பாக்கும், பையன் ஒண்ணும் பாக்கல. பாப்பா எப்பயும் வருவான் போவான். இந்த வருமானம் உங்களுக்கு வந்து பத்துமா? பத்தல. அதான் எங்க பாப்பா நர்சிங் படிக்குது. நர்சிங் படிக்கிறாங்க. பிஎஸ்சி நர்சிங். ஓகே. இதை வச்சுதான் படிக்க வைக்கிறோம். நாங்க சாப்பிடுறோம், வீட்டு வாடகை. சொந்த வீடு இல்ல. 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்றீங்க. அப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது எல்லாம் எப்படி சரியா போயிடும்? அதான் சரி பண்ணி தானே ஆகணும், குடும்பம் ஓட்டி தானே ஆகணும். வீட்டுக்காரர் இருக்கிற வரல ஏதோ கஷ்டப்பட்டீங்க. வீட்டுக்காரர் இருந்தாரு. வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் முழு குடும்ப பொறுப்பு உங்க தலைமையில எல்லாம் இருந்திருக்கு. அப்போ எல்லாம் 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன், ஒரே பொண்ணு. கல்யாணம் ஆன பொண்ணுங்க ஏதாவது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஹெல்ப் பண்றாங்க. ராஜேஸ்வரிங்கிறவங்க வந்து நீங்க எனக்கு எல்லாமே அவங்கதான் செய்யுது. ஓகே ஓகே. பஜ்ஜி கடை ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும்போது நல்ல வியாபாரம் ஆகும். பொண்ணு பேரு ராஜேஸ்வரி. அந்த பொண்ணுதான் எங்க பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு பணம் எல்லாம் கட்டி உதவி பண்றாங்க. எங்க வீட்டுக்காரர் மருமகன் பேர் மோகனு. அவங்க வந்து எங்க பேரன் பேர் ரஷனு. அவன் வந்து அந்த ஒரு பையன் தண்ணியில விழுந்துட்டான். இந்த 2வது பையன் அவன் நல்லா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். சரி, இப்போ நீங்க இந்த பஜ்ஜி கடை போட்டிருக்கிறது அது கடலுக்கு முன்னாடி போட்டிருக்கிறீங்களா? இந்த கடல்ல குளிக்கிறவங்க இங்க வந்துட்டு ஏதாவது தொந்தரவு ஏதாவது இருக்குமா? தொந்தரவுலாம் இல்ல. அவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, போயிடுவாங்க. கடல்ல குளிக்கிறவங்க வந்தாதான் வியாபாரம். கோவிலுக்கு வர்றவங்க இல்ல. கோயிலுக்கு வர கோயில்னால ஒண்ணு வியாபாரம். கடல்ல குளிச்சாதான் எங்களுக்கு வியாபாரம். உங்க வீடு எங்க இருக்குமா? எங்க வீடு வேளாங்கண்ணி தான், வாடகைக்கு இருக்கு. வாடகை வீடு? என்ன வாடகை? வாடகை வந்து 2000 ரூபாய். 20 வருஷமா வாடகைக்கு தான் இருக்கு. சொந்த வீடு கிடையாது. இந்த பிள்ளைங்களும் வாடகை வீட்டுலதான் இருந்து. இதுதான் அந்த கடல் பக்கத்துலதான் எங்க வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கடல்ல வர்றவங்க இங்க வராங்க. ஆமா, நீங்க சத்தமா பேசுங்க, அப்பதான் எல்லாம் கேட்காது மக்களுக்கு. மாசம் 8000 ரூபாய் வாடகை. நீங்க 8000 ரூபாய் வாடகை வச்சுட்டு நீங்க அந்த வீட்டுக்கு எப்படி சமாளிக்கிறீங்க? வாடகை ஒரு மாசம் வியாபாரம், ஒரு சனி ஞாயிறுல ஒரு நாள் வியாபாரம் பண்ணுவோம். வியாபாரம் பண்ற காசு அப்படியே வாடகை. அப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க சனி ஞாயிறுல வியாபாரம் நடக்கும். இப்போ வியாபாரம் நடக்கல 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்து வைப்பேன். அப்போ எடுத்து வச்சு அந்த ஒரு மாசம் வாடகை கொடுப்பேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? வியாபாரம் இருக்கும்போது ஒரு 500 100 200 500 அப்படி சேர்த்து வச்சிருப்பேன். வியாபாரம் ஆகாதப்போ அந்த பணத்தை யூஸ் பண்றேன் அப்படிங்களா? ஆமா. அப்போ இது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நீங்க சேமிப்பே இருக்காது. சேமிப்பே இல்லை. அன்னைக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், வாடகை கொடுக்குறோம்,
இது அதோட தான், அதுக்கு மேல எந்த வருமானம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த இடம் இது இல்லை, இந்த வண்டி மட்டும்தான். இந்த வண்டி இருக்குல்ல, இந்த வண்டி வந்து நீங்க வாடகைக்கு எடுத்துருக்கிறீங்களா இல்ல சொந்த வண்டி? சொந்த வண்டி. சொந்த வண்டி. அப்ப எப்போ பண்ணீங்க இந்த வண்டி? இந்த வண்டி வந்து ஒரு 10 வருஷம். நாங்க 10 வருஷம் ஆயிடுச்சுங்களா? 10 வருஷமா இதுலதான் பொழப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன, அது வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி, இந்த 2 பஜ்ஜி தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, வாழைக்காவும் மிளகாவும். அது என்ன அது? இது மிளகாய் பஜ்ஜி, இது வாழைக்காய் பஜ்ஜி. ஓகே ஓகே. இது என்ன பஜ்ஜி? இது மிளகாய் பஜ்ஜி. மிளகான்னா இந்த மிளகாய், அந்த மாதிரி மிளகாய் எடுத்து போடுறீங்க அப்போ? மிளகாய் பஜ்ஜின்னு சொல்றீங்க இது. இது வந்து 10 ரூபாய் சொன்னீங்க ஒரு பஜ்ஜி இல்லையா? சரி, இந்த சம்பாத்தியத்தை வச்சுதான் நீங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா. பொண்ணுங்க கல்யாணம் பண்ணது, ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு, ஒரு பொண்ணு எங்க ஊர்ல கும்பகோணத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்க ஊர் கும்பகோணமா? கும்பகோணம். கும்பகோணத்துல நான் பிறந்தது கும்பகோணம். கும்பகோணத்துல கடம்புடி, சோழபுரம்லாம் இருக்குல்ல, அங்க எங்க பெரிய பொண்ணை கொடுத்தது கொந்தை, அது கும்பகோணம் பக்கம்தான். இந்த பையன் இங்கதான் வேளாங்கண்ணி பொண்ணுதான் கல்யாணம். இப்போ நீங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ 20 வருஷமா நீங்க பண்ணும்போது போலீஸ் தொல்லை, வேற ஏதாவது டிஸ்டர்ப், கோயில் நிர்வாகம், போலீஸ் தொல்லை இல்ல பஞ்சாயத்து யாராவது தொல்லை பண்றாங்களா? அதெல்லாம் கிடையாது. போலீஸ் தொல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க வந்து கடைக்காரங்க பிரச்சனை தான். இங்க கடைக்காரங்க தான் பிரச்சனை இருக்கு, போலீஸ் தொல்லைலாம் எந்த வேலையும் கிடையாது. கடைக்காரங்க முன்ன பின்ன போட்டா அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்க வழக்கமா போடுற இடம் இதுதான்? ஆமா. இப்போ வழக்கமா போடுற இந்த கடலுக்கு ஓரமா இங்க போட்டுக்கிட்டு. ஆமா. சரி, வழக்கமா போடுற இந்த இடத்துல வந்து வேற யாராவது கடை போட்டா என்ன பண்ணுவீங்க? வேற யாரும் போடக்கூடாது, போட்டா பிரச்சனை. நாங்க வந்து எங்க ஊர்ல போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடமா? ஆமா, இதுதான் நான் போடுற இடம். சரி, வேற யாரும் நைட்ல வந்து படுக்கிறதுக்கு துணி கிணி போட்டு படுக்கிறதுக்கு வருவாங்க, வண்டி ஓரமா உட்காருவாங்க, படுப்பாங்க, போயிடுவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாங்க வந்து இந்த இடத்துல யாரும் வண்டியை போடக்கூடாது, நான் போற இடத்துல. சரி, கணவன் இருக்கிற வரல நீங்க நல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. இப்போ கணவன் இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ கணவன் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இன்னும் மன ரீதியான போராட்டங்கள், குடும்ப ரீதியான போராட்டங்கள், பிளஸ் இங்க வந்து சந்தோஷமாவே இருக்கேன். வீட்டுக்காரர் இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ 4 வருஷத்துல முன்னாடி உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க, வீட்டுக்காரர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்போ வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குடும்ப சுமை அதிகமா இருக்குமே, எப்படி சமாளிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இல்ல, குடும்ப சுமை நானாதான் ஒண்டியா ஜாமான் வாங்கிட்டு வந்து நானா ஆட்டோல ஏத்திட்டு வந்து நானும் ஒண்டியா தான் போட்டுட்டு இருக்கேன். யாரும் எனக்கு ஆதரவு கொடுக்க இல்ல. நான் ஒண்டியா வருவேன், நானா கடை போடுவேன், எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாதுங்கிறதுனால. சாமான் எங்க இருந்து வாங்குவீங்க? சாமான்லாம் காய்கறிகள் எங்க இருந்து வாங்குவீங்க? இங்க பறவை உச்சந்தில வாங்குவேன். எங்க இருந்து எவ்வளவு தூரம்? இங்க இருந்து ஒரு கொஞ்சம் தொலை தான் இருக்கும், பஸ்டாடு தொலை. அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் நீங்க டெய்லி வாங்கிட்டு வர்றது. சரி, உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு சொல்றீங்க, வீட்டுக்காரர் என்ன ஏதாவது குடிப்பழக்கம் ஏதாவது இருந்ததா? குடியினால சுகர் அதிகமாகி கால் எடுத்தாச்சு. கால் எடுத்து ஒரு 2 நாள் தான் இருந்தாங்க. சுகர் காலில் ஏறி இதோட கால் எடுத்தாச்சு. எடுத்து ஒரு 4 நாள் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இறந்துட்டாரு. சரி, இப்போ அவர் இருக்கிற வரலும் வியாபாரம் பண்ண சம்பாதிக்கிறதெல்லாம் குடிக்க நிறைய போயிருக்குங்க. நம்ம ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு குடிச்சிருவாங்க. 100 ரூபாய் வியாபாரம் சொன்னீங்க ஒரு டைம்ல. வியாபாரம் நடக்கும், ஏன்னா அவங்க வந்து அவங்க ஜாமான்லாம் எடுத்தாந்து கொடுப்பாங்க, சாயந்தரத்துல அவங்க வந்து நிற்பாங்க, அப்ப வியாபாரம் நல்லா நடக்கும். 2 பேர் கலந்து பண்ணுவோம். 2 பேர் கலந்துன்னா நான் பஜ்ஜி எடுத்து கொடுப்பேன், காசு பார்ப்பேன். இப்போ நானே பஜ்ஜி போட்டுருக்கணும், நானே ஜாமான் வாங்கிக்கணும், நானே கூட்ட சமயத்தில் நான் இதை மெயின்டைன் பண்ண முடியல. அதனால எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க அதெல்லாம். ஆனால் அந்த காசை அவர் குடிக்கிறதுக்கு குடிச்சிருவார், வியாபாரம் நடக்கும். இப்போ நீங்க தனியா பண்றதுக்கும் நீங்க குடும்பத்தையும் உங்க வீட்டுக்காரர் பண்ணப்போ அங்க போய் வியாபாரம் நிறைய இருக்கு. அப்ப வியாபாரம் நிறைய ஆச்சு. வியாபாரம் நிறைய ஆச்சு, ஆனா காசு இருக்காது. அதான் குடிக்கிறாருன்னு சொன்னீங்க, அது குடியினாலதான் அவர் இந்த மாதிரி ஆச்சு. குடியினாலதான் இருந்தேன். அப்போ பசங்க 2 பசங்க கல்யாணம் பண்ணி வச்சு? 2 பொண்ணு கல்யாணம். அவங்க ஏதோ நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 30 ரூபா. 30 ரூபா. 30 ரூபா. வேணுமா? போட்டா
காலையில தம்பி, என்ன ஏன் தம்பி? காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், ஒருத்தர் வந்தாங்க பானிபூரி கேட்டாங்க இல்லையா? ஆமா 30 ரூபான்னு சொன்னது அவங்க போயிட்டாங்கல்ல, அப்ப பானிபூரி வியாபாரம் எல்லாம் அது மாதிரி ஆகுமா? பானிபூரி வியாபாரம் நடக்கும் சார். ஆ. இது இந்த சாயந்தரம் ஆனா வியாபாரம் நடக்கும். ம். இப்ப எல்லா ஜனங்க வந்திருக்காங்க, இப்பதான் வந்திருக்காங்க. எல்லாம் உட்காந்து அவங்கவுங்க இடத்த தேடி உட்காந்து வந்து நிறைய எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்ப பானிபூரின்னு சொன்னீங்க இல்லையா? பானிபூரி கூட இந்த வியாபாரத்தோட கலந்து பண்றீங்களா? ஆமா, இந்த வியாபாரத்தோட கலந்து பண்ணு. பானிபூரி 2 கலந்து. 30 ரூபான்னு அவங்க வாங்காம போயிட்டாங்க. சாப்பிடுவாங்க, அவங்க என்னமோ காசுலயே இன்னும் தெரியல வந்து போயிட்டாங்க. ஓ, இப்ப சொல்லுங்க. எல்லா கடையிலயும் 50 ரூபா போடுறாங்க, நான் 30 ரூபா தான் போடுறேன். நீங்க 30 ரூபா தான் போடுறீங்க. அப்ப 50 ரூபா கடைக்கு 30 ரூபா கம்மி தான் இருக்கு, ஏன் வாங்காம போறாங்க? இந்த வாங்காம போறவங்கள அவங்க வியாபாரம் எல்லாம் சாயந்தரம் தான். எந்த வியாபாரம்? இந்த விளையாடுறது, அந்த பொம்மை இதெல்லாம் வந்து சாயந்தரம் வியாபாரம். பொம்மை என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வளையம். இந்த வளையல். இந்த வளையம் வளையல் போடணுமா? வளையல் போட்டா எந்த வளையல் எந்த சந்தையில எதுல போட்டாலும் போட்டா அதை எடுத்துக்கலாம் அப்படியே.